ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி. வாங்க வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி, கரம் மசாலா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி இப்போ நல்லா வதக்கிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை ஆட் பண்ணோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோயாபீன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி. தண்ணி இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணியாச்சு. 1 செகண்ட் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். நம்ம குக்கர் மூடியாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 10 நிமிஷம் வச்சுருந்தா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மாதிரி 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.